Premier Housing and Properties in JJS SV நிலையம் வெஸ்ட் தாம்பரம் 37 லட்சம் பிளாட் இப்போ 32 லட்சத்துக்கு 5 lakhs profit. Luxury independent villa 45 lakhs. மோடி கூட சவுதி அரேபியா சுற்றுப்பிரயாணத்தில் இருந்தவர் அதை கட் பண்ணிட்டு தான் வந்தார். அப்ப எந்த நேரத்துல போர் வரலாம், போர் வெடிக்கலாம். ஆனா பெஹல்காம் தாக்குதல் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இதுல அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்றாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் தானே சார்? பாகிஸ்தான்ல இந்தியாவால் தேடப்படக்கூடிய 20 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவும் இந்திய உளவுத்துறையினுடைய வேலை தான். இது செஞ்ச உடனே பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, இது ஒரு போர் நடவடிக்கையா நாங்க பார்ப்போம். அப்புறம் மோடி பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இதற்கான பதிலடி தாக்குதல் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. பெஹல்காம்ல சாலை வழியா நீங்க பாகிஸ்தான் வச்சிருக்கிற காஷ்மீர் போறதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். நீங்க மலைப்பாதை காடுகள் வழியா வந்தீங்கன்னா 150 கிலோமீட்டர். இது எல்லா கிராமங்களையும் இன்ஃபார்மர் உளவாளிகள்லாம் வச்சிருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு இது எப்படி தெரியாம போச்சு? இப்போ அமித்ஷா தான் முதன்மை பொறுப்பு. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் மற்றும் ரைட்டர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பஹல்காம் தாக்குதல், அதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம கேள்விப்பட்டோம். எதுக்காக இந்த தாக்குதல் நடந்துச்சு, என்ன மோட்டிவ், யார் யார் வந்தாங்க, நம்ம என்னென்ன பண்ண போறோம், அதுக்கப்புறமா மே 7ஆம் தேதி நாளைக்கு என்ன நடக்க போகுது, கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். சொல்லுங்க. இப்போ இந்த ஏப்ரல் 22 தான் பஹல்காம் தாக்குதல் நடந்தது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹமாஸ் இஸ்ரேல் அடித்தாங்க இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இஸ்ரேல் பார்டரில் போய் இறங்கி அங்கே ஒரு 1800 பேரை கொன்னுட்டு ஒரு 200-300 பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பாலஸ்தீனுடைய குரல் இனிமேல் நசுக்கப்பட்டு விடும், ஒழிக்கப்பட்டு விடும். இதுக்கு மேலே பாலஸ்தீனத்துக்கு உலக நாடுகள் குரல் கொடுக்காது அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டான சூழலில் தான் ஹமாஸ் செஞ்சு அதை பேசு பொருள் ஆக்குது. ஓகே. ஆனால் அது பேசு பொருள் ஆனாலும் இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 55,000 பாலஸ்தீன மக்களை காசால மட்டும் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலம் பாலஸ்தீன் மக்களினுடைய ஒரு சுதந்திர குரல் உலகம் முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க கேம்பஸாக இருக்கட்டும் அல்லது லண்டன் கேம்பஸாக இருக்கட்டும், மாணவர்கள் உள்ளிட்டு எல்லாரும் போராடுறாங்க. பல நாடுகள் இஸ்ரேல் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியோடு அந்த தாக்குதலை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகிள் 370 2019 ஒன்றிய அரசு ரத்து செய்யுது. அதை ஆக்சுவலாக எப்படி ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னால், காஷ்மீருடைய சட்டமன்றம் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் ஆர்டிகிள் 370 ரத்து பண்ண முடியும். ஆர்டிகிள் 370 அப்படின்றது நேரு காலத்திலேயே காஷ்மீருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை இறையாண்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் ரொம்ப நாளாக இந்த 370 சட்டப்பிரிவு நீக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீக்கினாதான் காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இணையும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 80களுக்கு பிறகே காஷ்மீரில் ஆயுத போராட்டம் தீவிரமடையுது. 80கள் 90கள் எல்லாம் பீக்கில் இருக்குது. மக்களும் வெளியே இந்திய இராணுவத்தை எதிர்த்து கல்லெறிந்து போராட்டம் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போவே பிஜேபியோட ஸ்டாண்ட் இதுதான், எப்படியாவது அந்த போராட்டத்தை நசுக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி பாலஸ்தீனில் மதசார்பற்ற PLO என்ற அமைப்பு இருந்து பாலஸ்தீன் சுதந்திரத்துக்காக போராடியதோ அதனுடைய தலைவர் யாசர் அரஃபத். அதே போல் ஜம்மு காஷ்மீரில் JKLF அப்படின்னு சொல்லி மதசார்பற்ற அமைப்பு தான் இருந்தது. ஓகே. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் இந்துக்கள் இருக்காங்க, இந்த காஷ்மீர் பண்டிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க இருக்கிறாங்க. லடாக்கில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ JKLF அப்படி தான் இருந்தது. அப்போ இந்த மதசார்பற்ற அமைப்புகள்லாம் பின்னுக்கு போய் மதம் சார்ந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தொய்பா, இந்த அமைப்புகள் முன்னுக்கு வருது. பாகிஸ்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுது. JKLF-உடைய நோக்கம் காஷ்மீர் தனி நாடாக பிரியணும். அவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் இல்லை, இந்தியாவுக்கும் சப்போர்ட் இல்லை. ஆனால் இந்த மதவாத அமைப்புகள்லாம் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி பேஸ் பண்ணி வராங்க. அப்போ திட்டமிட்டு மத சார்பற்ற அமைப்புகளை ஒழிக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டிகிள் 370 ரத்து பண்ண உடனே எப்படி ரத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ சட்டமன்றம் இல்லை, கவர்னருடைய ஆட்சி தான் நடக்குது, லெஃப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி தான் நடக்குது. அப்போ அவர் தான் அரசாங்கம்னு சொல்லி அவருடைய ஒப்புதல் வாங்கி தான் இதை
ரத்து பண்ணுறாங்க. இதை உச்சநீதிமன்றமும் இதை அங்கீகரிக்குது. ஓகே. அங்கீகரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து விரைவில் தேர்தல் நடத்தணும். அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணும்போது அந்த மாநில அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணிவிட்டு யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிச்சிடுறாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன், அப்புறம் வந்து லடாக் வந்து ஒரு யூனியன். அப்போ யூனியன் டெரிட்டரினா எந்த பவருமே அவங்களுக்கு கிடையாது. நம்ம புதுச்சேரி மாதிரி அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் என்ன செய்கிறாரோ, டெல்லியில் என்ன செய்கிறாரோ அவங்க தான் வந்து முழு கண்ட்ரோல் அதிகாரம் அவங்கள்ட்ட தான். மாநில சட்டமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் வந்து கிடையாது. இப்படி ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து உருவாக்கும் போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் வந்து வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. வீட்டு சிறையில் வச்சுட்டு இன்டர்நெட் வந்து முடக்கிறாங்க. அப்புறம் வந்து ஊடகங்களுக்கு வந்து அடக்குமுறை, பல செய்தியாளர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. இப்படி ஒரு அடக்குமுறையை செலுத்தி தான் வந்து ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணுது. ரத்து பண்ணிட்டு ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இதன் மூலமாக நாங்கள் வந்து காஷ்மீரில் வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்து விட்டோம், மீண்டும் வந்து சுற்றுலா தொழில் வந்து அங்கே வந்து கொழிக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க வந்து பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தே வந்து இந்த மாதிரி போராளிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்குமான தாக்குதல் நடக்கிறது, இவங்க அவங்கள கொள்வது, அவங்க இவங்கள கொள்வது, இது நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஓகே. ஆனால் பெஹல்காம் தாக்குதல் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்பாவி மக்களை வந்து பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. பெஹல்காம்ன்றது ஒரு சுற்றுலா தலம். பொதுவாக டூரிஸ்டாக வரக்கூடியவங்களை வந்து அவங்க இது வரைக்கும் வந்து கொன்னதில்லை. பாதுகாப்பு படையினர் வந்து கொல்லுவாங்க, அப்புறம் வந்து இன்ஃபார்மர்னு சொல்லி அப்படி கொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குமே தவிர வெளியில் மாநிலங்கள்னு வரக்கூடியவங்களை வந்து சுட்டுக் கொள்றதில்லை. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் தானே சார்? ஆமாம். இவங்க வந்து 22ஆம் தேதி வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. 26 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் முஸ்லீம். அந்த முஸ்லீம் யாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா வழிகாட்டி குதிரைகள்லாம் வச்சு சுற்றுலா பயணிகளை வந்து கொண்டு போகக்கூடியவர். அவர் வந்து பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு, துப்பாக்கியெல்லாம் பிடுங்க முயற்சி பண்ணியிருக்காரு, சுடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருமே வந்து சுட்டு கொல்லப்படுறாரு. இது 22 வந்து நடக்குது. நடந்த பிறகு இந்திய அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இதில் என்ன பிரித்து பார்க்கணும்னு சொன்னால், இது பயங்கரவாத தாக்குதலாக மட்டும்தான் வந்து பார்க்கணும். ஆனால் ஒன்றிய அரசும் சரி, ஊடகங்களும் சரி, இதை வந்து காஷ்மீரிகள் செஞ்சுட்டாங்க, முஸ்லீம்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. காஷ்மீர் மக்களுடைய மனநிலை வந்து என்னென்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் துருப்புகள் இருக்குது. இந்திய இராணுவம் மற்றும் துணை இராணுவ படைகள், பிஎஸ்எஃப், அப்புறம் வந்து சிஆர்பிஎஃப் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு சராசரி காஷ்மீர் குடிமகன் வீட்டிலேருந்து இறங்கி ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட இந்த மிலிட்ரி செக் போஸ்ட்டை தாண்டிட்டு தான் போய் வந்து வாங்க முடியும். இப்படிப்பட்ட அடக்குமுறை தான் அங்கே வந்து நிகழுது. ஓகே சார், இவ்வளோ ஹை செக்யூரான ஒரு இடத்துல வந்து எப்படி அவங்க உள்ளே என்டர் ஆனாங்க, எப்படி அட்டாக் பண்ணாங்க? இது வந்து உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்து இப்போ நீங்கள் வந்து காலிஸ்தான் ஆதரவாளர் நிஜாரை வந்து கனடாவில் வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. இது வந்து இந்திய அதிகாரிகள் தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி கனடா குற்றம் சாட்டுது. அதே போல் வந்து அமெரிக்காவில் வந்து ஒருத்தரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு. அது நேராக அஜித் தோவல், அமித்ஷா வரைக்குமே வந்து அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டுது. அப்புறம் பாகிஸ்தானில் இந்தியாவால் தேடப்படக்கூடிய 20 தீவிரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவும் வந்து இந்திய உளவுத்துறையினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டுது. அப்போ இவ்வளோலாம் நீங்கள் வந்து செஞ்சு ஒரு கெத்து காமிச்சவங்க உள்ளூரில் வந்து அவங்க தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவல் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பெஹல்காமில் வந்து சாலை வழியாக நீங்கள் வந்து பாகிஸ்தான் வச்சிருக்கிற காஷ்மீர் இது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்ரு. ஓகே. நீங்கள் மலைப்பாதை காடுகள் வழியாக வந்தீங்கன்னா 150 கிலோமீட்ரு. அப்போ அவங்க அங்கேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல நாள் ட்ராவல் பண்ணி ஆயுதங்களோட தான் வந்து வந்திருக்கணும். இது வந்து எல்லா கிராமங்களையும் இன்ஃபார்மர், உளவாளிகள்லாம் வச்சுருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு இது எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ வந்து உளவுத்துறையும் உள்துறை அமைச்சகம் தான் இதுக்கு முதன்மை பொறுப்பு. அமித்ஷா தான் முதன்மை பொறுப்பு. அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சக வேலையெல்லாம் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி செங்கோட்டையனை வர சொல்லி அவங்க பஞ்சாயத்து பண்ணுறது, இங்கே வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்லி இதில் தான் அவருடைய கவனம் இருக்கே தவிர உள்துறை அமைச்சகத்தில் வந்து அவருடைய கவனம் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்திருந்தால் வந்து இந்த தகவல்கள் முன்னாடியே அவங்களுக்கு வந்து வந்திருக்கும், கிடைச்சிருக்கும். இதை தடுத்திருக்க கூட முடியும். அவங்களோட அஜாக்கிரதையால தான். ஆமாம், அஜாக்கிரதையாக முக்கியமான காரணம். அவங்க பொறுப்பேற்றுக்கொள்ளணும். ஓகே. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து அவங்க எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 2008 வந்து மும்பை பயங்கரவாதிகள் தாக்குதல் வந்து நடக்குது. பாகிஸ்தான்லேருந்து போட்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 175 பேருக்கு மேலே வந்து கொல்றாங்க. 9 தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க. கசாப்னு ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க. அவரை வந்து அப்புறம் 2012 வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க.
அப்போ இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அன்றைய காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணார். அதே போல் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் முதலமைச்சரும் ரிசைன் பண்ணார். அப்புறம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்த நாராயணன் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னார், அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ அவங்கெல்லாம் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு ரிசைன் பண்ணாங்க. ஆனால் இங்கே பாரதிய ஜனதா என்டிஏ அரசு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு யாருமே வந்து ராஜினாமா பண்ணலை. மாறாக ஒரு தேசபக்த வெறியை, அதுவும் வந்து முஸ்லீம்கள் காஷ்மீர் மக்கள் வந்து எதிர்ப்பாக கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்படி கொண்டு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் வந்து மேலும் தனிமைப்படுத்தப்படும். இப்போ காஷ்மீர்லேயே இந்த சம்பவம் நடந்தது பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பயங்கரவாதியுடைய தொடர்புடைய குடும்பம். ஒரு பையன் வந்து இந்த மிலிட்டன்ட் குரூப்பில் சேர்றான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து போய் சேர்ந்துருவான். அதுக்கு பிறகு அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் வந்து கிடையாது. இதற்காக அந்த குடும்பத்தை தண்டிப்பது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு பையன் போய் ஒரு அமைப்பில் சேர்ந்துட்டான்னு சொல்லி அந்த வீடுகளை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறது, வெடிகுண்டுகள் வச்சு இடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இது உச்சநீதிமன்றம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் செய்கிறத வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கு. இந்த மாதிரி குடிமக்களது வீடுகளை வந்து இடிக்கக்கூடாது, முறையான நோட்டீஸோ அறிவிப்போ இல்லாமல் இப்படி இடிக்கிறது வந்து இது வந்து ஜனநாயக ஆட்சி கிடையாது, காட்டாட்சி, இப்படியெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும் போது இந்திய அரசு அதே தவறை வந்து மீண்டும் வந்து அங்கே வந்து செய்யுது. இது ஒரு புறம். அப்புறம் காஷ்மீர் மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா காஷ்மீரில் வந்து படிக்க முடியாது அப்படின்றதுனால தான் வெளிமாநிலத்துக்கு வந்து படிக்கிறாங்க. அதில் 17 இடங்களில் வந்து அவங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்கன்னா ஹராஸ் பண்ணுறது, வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்கிறது, பல்கலைக்கழகத்தை விட்டு கிளம்புன்னு சொல்கிறது, கடைக்கு போனால் வந்து உனக்கு பொருள் தரமாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் எதிர்கொண்டு அந்த மாணவர்கள் நூற்றுக்கணக்கில் காஷ்மீர் வந்து திரும்பியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய மனநிலையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து இந்தியா நம்ம வந்து ஒடுக்குது, அவங்க வந்து இந்தியாவினுடைய அங்கமாக தங்களை வந்து உணரலை. அப்படி உணர வைப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பிரிவினை செய்கின்ற இதைத்தான் வந்து ஒன்றிய அரசு வந்து செய்யுது. அதனால் இந்த பயங்கரவாதிகள் வந்து திட்டம் போட்டு இதை வந்து செஞ்சுருந்தாலும் இதற்கு முழு முதலாக பொறுப்பேற்று கொண்டு ராஜினாமா பண்ணியிருக்கணும். அமித்ஷாவோ மற்றவர்களோ பண்ணியிருக்கணும். அவங்க வந்து பண்ணலை. பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஆன்டி முஸ்லீம், ஆன்டி காஷ்மீர் நரேட்டிவாக வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க. வட இந்திய ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் இது வந்து நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், செய்திகள் வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சார்? இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிற இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன விஷயம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க? என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம், அதற்கு வந்து ஒரு இடைநிறுத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து 1960 வந்து உலக வங்கியை வந்து மத்தியஸ்தராக வச்சு கையெழுத்து வந்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியினுடைய மேற்கு நதிகள் அது வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம், கிழக்கு நதிகள் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க. இடையில ஏதாவது டேம் கட்டுறோம் அப்படி ஏதாவது டிஸ்பியூட் வந்ததுன்னா உலக வங்கி வந்து நடுவராக இருந்து அதை வந்து சரி பண்ணி வைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கார்கில் வாராக இருக்கட்டும், அல்லது வந்து பதான்கோட்டு தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான் வாராக இருக்கட்டும், எந்த சமயத்திலையுமே இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது வந்து இடைநிறுத்தம் செய்யப்படலை. ஏன்னா இது போர் பிரச்சனைகளை தாண்டி அந்த நாட்டு மக்களுக்கு வந்து தேவையான விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தேவையான தண்ணீரை இந்த நதிகள் தான் கொண்டு போகுது. அதை வந்து இடைநிறுத்தம் பண்ணிட்டு இப்போ இன்றைய செய்தி என்னென்னா, அதில் வந்து சில டேம்களை வந்து மூடிட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட வந்து பாகிஸ்தானுக்கு போக முடியாதபடி வந்து மூடிட்டாங்க. இது செஞ்ச உடனே பாகிஸ்தான் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், நீங்கள் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்த மாதிரி நீங்கள் இடைநிறுத்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது ஒரு போர் நடவடிக்கையாக நாங்கள் வந்து பார்ப்போம், இது சாதாரண சிவிலியன் நடவடிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பாகிஸ்தான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், 1972 சிம்லா ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம். சிம்லா ஒப்பந்தன்றது வந்து 71 வந்து பங்களாதேஷ் வந்து பிரிஞ்சு வந்தது இல்லையா, அந்த வாரை ஒட்டி போடப்பட்ட ஒப்பந்தம். அதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் பிரச்சனைகளை வந்து 3வது நபர் இல்லாமல் தங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றது முக்கியமான ஷரத்து. அந்த ஒப்பந்தத்திலேருந்து விலகிக்கிறோம். அப்போ இதன் மூலமாக வந்து பாகிஸ்தான் வந்து 3வது நாடுகளை நோக்கி வந்து நியாயம் கேட்டு போகலாம், இப்படி அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்திய விமானங்களுக்கான அந்த பாகிஸ்தான் மேலே பறக்கக்கூடிய அந்த ஏர் ஸ்பேஸை வந்து தடை பண்ணியிருக்கு. இந்திய விமானங்கள் எதுவும் பறக்கக்கூடாது. அப்போ ஏர் இந்தியா, இண்டிகோ இந்த விமான நிறுவனங்களுடைய விமானங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கல்ஃபுக்கோ அல்லது வந்து யூரோப்புக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ போகிறதா இருந்தால் பாகிஸ்தான் வழியாக போகாமல் சுற்றிட்டு தான் போகணும்.
அப்போ இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட $600 மில்லியன் வந்து இழப்பு அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியா வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து கோரிக்கை விடுத்திருக்கு. இதை நீங்கள் எங்களை காம்பன்சேட் பண்ணணும், டிக்கெட் ஃபேர் அதிகரிச்சிருக்கு, இந்த செலவு கட்டுப்படி ஆகாது அப்படின்ற முறையில். அதன் பிறகு இந்திய அரசு வந்து வர்த்தகத்தை தடை செய்யுது. அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அளவு வர்த்தகம் நடக்கலை, ரொம்ப குறைவான வர்த்தகம் தான் நடக்குது. ஒன்று நேரடியாக நடக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள் மூலமாக மறைமுகமாக நடக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள், நீங்கள் நேரடியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி கல்ஃப் நாடு 2 நாடுகளுக்குமே தெரியும். அந்த வர்த்தகத்தை வந்து இந்தியா வந்து தடை செஞ்சுருக்கு. தடை செஞ்சுட்டு அதன் பிறகு இந்தியாவும் தன்னுடைய ஏர் ஸ்பேஸை வந்து பாகிஸ்தான் விமானங்கள் சிவிலியன் விமானமாக இருந்தாலும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ்னு ஒரு விமான நிறுவனம் இருக்குது. அது சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பெரிய நிறுவனம்லாம் கிடையாது, ஒரு சின்ன நிறுவனம் தான் ஒப்பீட்டு அளவில். இப்போ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் மூணுனது தான் இந்திய விமானங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. இது வந்து செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டது. அப்புறம் மோடி வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதற்கான வந்து பதிலடி தாக்குதல் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ராஜ்நாத் சிங் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு போக வேண்டியவர். ரஷ்யாவில் வந்து இந்த 2ஆம் உலகப் போர் வெற்றி திருநாளை வந்து கொண்டாடுவாங்க. அந்த பெரேடுக்கு போக வேண்டியவர் ரத்து செஞ்சுட்டு இங்கேயே இருக்கிறாரு. மோடி கூட சவுதி அரேபியா சுற்றுப்பிரயாணத்தில் இருந்தவர் அதை கட் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து வந்தார். அமித்ஷாவும் அதிமுக பஞ்சாயத்து எல்லாம் நிறுத்திட்டு இப்போ உள்துறை அமைச்சக வேலைக்கு வந்து அவரு திரும்பி இருக்கிறார். அப்போ எந்த நேரத்துலையும் வந்து போர் வந்து வரலாம், போர் வந்து வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்லாம் இது வரைக்கும் நிலவுது. உண்மையிலே போர் வர வாய்ப்பு இருக்குங்களா, இல்லாட்டி வந்து நியூஸ் சேனல் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக மட்டுமே ஒரு இதை கிளப்பிட்டு இருக்காங்க? உண்மையிலே வர வாய்ப்பு இருக்கா?